இப்பொழுது தேர்தலுக்கு 3 நாட்களுக்கு அறிவிக்கை வர வேண்டிய நேரத்தில் தேர்தல் ஆணையர் ஒருவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த தேர்தல் ஆணையர் 2022 தான் தன்னுடைய IAS செக்ரட்டரி பதவியை ராஜினாமா செய்து ஒரே நாளிலே அவரை தேர்தல் ஆணையராக நியமித்தார்கள். இந்த அருண் கோயல் திடீரென்று கல்கட்டாவிலே ஒரு கூட்டத்தில் இருக்கும்பொழுது திடீரென்று டெல்லிக்கு வந்து அவருடைய ராஜினாமா கடிதத்தை ராஷ்டிரபதியிடம் கொடுத்து ராஜினாமா செய்து விட்டார். ஒரு மெச்சூர் டெமோக்ரஸியில இந்த மாதிரி ஒரு சீனியர் கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி ரிசைன் பண்றாங்கன்னா எதற்காக ரிசைன் பண்றாங்க? ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்டாவது கொடுத்திருப்பாங்க, என்ன ரீசனுக்காக ரிசைன் பண்றாங்க. ஆனா திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் இப்ப கிரியேட் ஆயிருக்கு. அதை பற்றி அரசாங்கம் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. இப்பொழுது புதிதாக திருத்தப்பட்ட சட்டத்தின்படி பிரதம மந்திரி அவர் நியமிக்கும் ஒரு கேபினெட் மந்திரி, அது உள்துறை அமைச்சரை அவர் நியமிப்பார். எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர், உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாமல் இந்த 3 பேரும் ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கலாம் என்ற நிலை இருக்கிறது. இது கூட்டம் நடத்தினாலும் ஒண்ணுதான், நடக்காட்டியும் ஒண்ணுதான். ஏன்னா கவர்மெண்ட் will always have a majority of 2:1. ஏன்னா பிரதம மந்திரியும் ஒரு கேபினெட் மந்திரியும் இருக்கிறதுனால இது ஒரு மேயர் ஃபார்மாலிட்டி தான். இப்பொழுது எலெக்ஷன் கமிஷன்ல ஒரே ஒரு கமிஷனர் தான், அதாவது சீஃப் கமிஷனர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஒரு கமிஷனர் ரிட்டையர் ஆயிட்டாரு, ஒரு கமிஷனர் திடீர்னு ராஜினாமா பண்ணிருக்காரு. தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது, மிகவும் வேதனை அளிக்கிறது. அதற்கு மேலாக தேர்தலுக்கு முன்பாகவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது, இந்த எலக்டோரல் பாண்டோடைய விவரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று. உங்களுக்கே நல்லா தெரியும், இப்ப எல்லாம் போன் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் எல்லாம் வந்துருச்சு. நீங்க எல்லாருமே அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் ஒரு சின்ன பேங்க்ல போனாக்க எதுக்கு எடுத்தாலும் KYC பண்றாங்க, எது வந்தா டிஜிட்டலா வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்க. ஆனா 22,000க்கு குறைவாக உள்ள தேர்தல் பத்திரத்தை கணக்கை கொடுங்க, யார் அதற்கு பணம் செலுத்தினார்கள், யார் அதோட பெனிஃபிஷியரி டீடைல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுங்கன்னா அதை நாங்க டேலி பண்றதுக்கு எங்களுக்கு 4 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. நம்மளோட பேங்க்ல போய் பேலன்ஸ் கேட்டோம்னா என்ன, மேனேஜர் வந்து போய் என்ன சேஃபை திறந்து நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு ஒரு ரூபாயா எண்ணியா நமக்கு பேலன்ஸ் சொல்றாரு. அந்த மாதிரி விசித்திரமா இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 10,000 பிரான்ச்சுக்கு மேல இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவிலேயே அதிக பெரிய வங்கி, எல்லா டெக்னாலஜிக்காக அவங்க ஆயிரக்கணக்கான கோடியை வருஷம் செலவு பண்றாங்க. சீஃப் டெக்னாலஜி ஆபீசர் இருக்கிறாங்க. அவங்களால ஒரு 22,000 டிரான்சாக்சன் டீடைல் கொடுக்க முடியலன்னு சொல்லி இப்பொழுது நம்ம பேசும்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அது வந்து அந்த அவருடைய அபிடவிட்டை வந்து அவருடைய பெட்டிஷன் வந்து இப்போ வந்து ஹியரிங் வந்திருக்கு. என்ன உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் அவருடைய அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் செய்து உடனடியாக தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பாகவே இந்த கணக்கு வழக்குகளை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். இதைத்தான் பல அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார், முன்னாள் தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் இதைதான் சொல்லியிருக்கிறார். அதனால ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல இன்றைக்கு தேர்தல் நடக்கப் போகிறது. ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்காம அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பான எலெக்ஷன் கமிஷன் வந்து டீஸ்டபிளைஸ்டு பொசிஷன்ல இருக்கு. இந்த டேட்டா வேற வரல. அப்புறம் வந்து நாங்க ஜெயிச்சா கான்ஸ்டிடியூஷனை மாத்த போறோம் என்று சொன்ன ஒரு அபாயகரமான நிலையில இருக்கு. அதற்கு மேலாக இந்த அரசாங்கம் ஒரு மாநிலங்களுடைய உரிமைகளை மதிக்காத அரசாங்கமாக இருக்கிறது. அவர்களுடைய நிதியில வந்து சர்சார்ஜ் அண்ட் செஸ் மூலமாகவே எல்லா வரியும் வாங்கி அதை வந்து மாநிலங்களோடு பங்கு கொடுப்பது கிடையாது. அதைத்தான் இங்க ப்ரொஃபஸரும் சொல்லியிருக்காங்க. செஸ் சர்சார்ஜ் மூலமாக நீங்க டாக்ஸ் போட்டீங்கன்னாக்க அதை வந்து மாநிலங்களோடு பங்கிடுவது தேவையில்லை. நேரடி டாக்ஸ் போட்டா தான் மாநிலங்களோடு பங்கிட வேணும். ஆனா அதிக அளவில் செஸ் சர்சார்ஜ் வாங்குவதால மாநிலங்களோட உரிமைகளும் பறிக்கப்படுகிறது. இதையெல்லாம் மையமாக வைத்துதான் இந்த தேர்தல் நடக்கப் போகிறது. அதனால் இந்தியாவுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவுடைய மாநிலங்கள் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்திற்கு மாற்றாக ஒரு அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்தியா கூட்டணி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சட்டம் இட் இஸ் லீகல், வெதர் இட் இஸ் மாரல் ஆர் நாட் ஐ டோன்ட் நோ. பல விஷயங்கள் சட்டப்படி நடக்கும், ஆனா அது தார்மீகமா நடக்கிறதா இல்லையான்னு தெரியாது. இயேசுவை சிலுவையில சாத்தினது கூட சட்டப்படி தான். சட்டப்படி ஒரு ரோமன் கோர்ட் வந்து பாண்டஸ் பிலேட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட வந்து க்ரூசிஃபை பண்ணணும்னு சொல்லி க்ரூசிஃபை பண்ணாங்க. ஆனா அது சட்டப்படி அன்னைக்கு ரோமன் சட்டப்படி கரெக்ட். பட் இஸ் இட் மாரலி கரெக்ட்? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த புது எலெக்ஷன் கமிஷன் செலக்ஷன் ரூல்ல இன்டர்ஃபியர் பண்ணல. அந்த புது ரூல் படி ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் சூஸ் பண்ற கேபினெட் மினிஸ்டர், அது ஹோம் மினிஸ்டரை சூஸ் பண்ணிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர், பார்லிமெண்ட்ல லார்ஜஸ்ட் பார்ட்டியோட லீடர், ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் 3 பேர். ஆனா இது ஃபார்மாலிட்டி தானே. மெஜாரிட்டி இஸ் ஆல்ரெடி ப்ரூவன் 2-1 இன் ஃபேவர் ஆஃப் கவர்மெண்ட். அதனால் கவர்மெண்ட் யாரை விரும்புகிறார்களோ அவர்களை தான் அவர்கள் நியமிப்பார்கள். அதனால் இந்த கூட்டம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான். டிசென்ட் நோட் வேணா எழுதலாம் எதிர்க்கட்சி தலைவர், அவ்வளவுதான்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.